எழில் சுடர் சீரியல்ல இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். ஸ்டார்ட்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் அவ்வளோ சுவாரஸ்யமா இருந்துச்சு. மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டினியூ ஆதரவு வந்து தாங்க. ஒட்டுமொத்த குடும்பம் முன்னாடி வந்து காசியம்மா வந்து பேசுகிறாங்க. இந்த கலச நீரை வந்து அப்படியே தலையில் வந்து எடுத்துகிட்டு போகணுமா குடம் மூலியமா. திருப்பி எப்படி நீ கொண்டு போறியோ அதே மாதிரி தான் கொண்டு வந்து வைக்கணும். இதை அவ்வளோ ஈஸிப்பட்ட விஷயம் கிடையாது. அம்மன் நினச்சா மட்டும்தான் உன்னால் இதை செய்ய முடியும். நீ நல்ல விதமாக உன் குடும்பத்தை பாதுகாக்க முடியும்னு உனக்கு மட்டும் தெரிஞ்சால் போதாது. நீ நல்ல விதமாக பாதுகாப்பியா இல்லை ஏதாவது பிரச்சனை வந்துட்டா விட்டுட்டு போயிடுவியான்னு அந்த அம்மன் தாமா வந்து சொல்லுவாங்க. அதுதான் முன்கூட்டியே வந்து இந்த கலசம் மூலியமாக வந்து தெரிஞ்சுப்பாங்க. அதனால இந்த குடும்பம் உனக்கு முக்கியம்னா, கண்டிப்பா கலசத்துலேருந்து இருக்கிற ஒரு சொட்டு கூட கீழ விழுவாம, நீ வந்து கொண்டு வந்து சேர்த்துறணும். சரியா? அப்படின்னு சொல்லி, அந்த இடத்துல காசி அம்மா வந்து பேசுறாங்க. இதுக்கான பூஜைக்கு நீ தயாரா? அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, நான் தயார்ம்மா. என்னால என் குடும்பத்த வந்து நல்ல விதமா பார்த்துக்க முடியும்மா. அந்த அம்மனும் எனக்கு துணையா தான் இருப்பாங்கங்கிற மாரி சூப்பரா வந்து பேசிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் எல்லாரும் சாமி கும்பிட்டுட்டு, அந்த கலசத்த வந்து தலையில எடுத்து வச்சுட்டு போயிட்டே இருக்காங்க. மனோகரி, அவங்க அசிஸ்டன்ட் செல்வி 2 பேரும் தனியா வந்து போறாங்க. அவ இது மாரிலாம் கலசத்த வந்து எடுத்துட்டு வராம போயிடுச்சுன்னா, நிச்சயம் வந்து காசி அம்மாவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு இமேஜ் வந்து இருக்கு. இப்ப சுடர் வந்து அவ்வளோ ஸ்கோர் பண்ணி வச்சிருக்கா. புடவையெல்லாம் வந்து இந்துமதிக்கே குடுங்கன்னு சொல்லி, அதையெல்லாம் தகர்த்து எறியணும்னா, கண்டிப்பா நம்ப வந்து பெர்ஃபார்ம் பண்ணியே ஆகணும். அந்த குடத்து தண்ணிய வந்து கீழ விட்டுறலாமா? நம்ப எப்படிம்மா விட முடியும்? காசியம்மா வந்து பார்த்துருவாங்க. லைட்டா நான் போம்போது இடிச்சட்டா? அப்படி இடிச்சேனா, ஏன் இடிச்ச? எதுக்கு இடிச்சேன்னு பெரிய சதித்திட்டமே போட ஆரம்பிச்சுருவாங்க. நம்மள பத்தி இருக்கிற விஷயம்லாம் தெரிஞ்சிரும். நம்ப செய்யக்கூடாது செல்வி. அதுக்கு தான் நான் தந்திரமான முறையில திட்டம் போட்டு வச்சுட்டேன்னு சொல்லி ஒரு குடமும், சின்னதா ஒரு தண்ணிய எடுத்துட்டு வராங்க அந்த இடத்துல. "என்ன தண்ணிம்மா இது?" அப்படின்னு சொல்லும்போது, "இது சின்னதா இருக்கிற பாட்டில். இத மட்டும் இந்த தண்ணீல வந்து ஊத்திட்டோம்னு வச்சுக்கயேன், அதுக்கப்புறமேட்டுக்கு நான் ஒரு ஆள ஏற்பாடு பண்ண சொன்னேனே, அவங்க வந்திருக்காங்களா? வந்திருக்காங்க. நீ என்ன பண்ணியோ, ஏது பண்ணியோ தெரியாது. உனக்கு நான் ஒரு ரூ. 10,000 பணம் தரேன். சரிம்மா ரொம்பவே சந்தோஷம். ஆனா அந்த ரூ. 10,000 உனக்கு ஃபுல்லா கிடைக்கணும்னா, ஒட்டுமொத்த தண்ணியும் நீ என்ன பண்றன்னா, சுடர் கால்ல வந்து ஊத்திறணும். சரியா? அப்படின்னு சொன்னோனே, ஓகேம்மா. நீங்க சொன்ன திட்டத்துக்கு எல்லாத்துக்கும் வந்து நான் சம்மதம் சொல்றேன்னு சொல்லி, ஒரு அம்மா வந்து குடம் தண்ணிய வந்து எடுத்துட்டு அப்படியே வந்து போய்க்கிட்டே இருக்காங்க. மனோகரியோட அசிஸ்டன்ட் போல இருக்கு அவங்க. அவங்க சுடர வந்து நடக்கவே விடக்கூடாதுன்னு தான் இப்படி பிளான் பண்ணியிருக்காங்க. அம்மா கால்ல ஊத்துனா என்ன ஆகும்? கால்ல ஊத்துனதுக்கப்புறம் அவ தலையில இருக்கிற அந்த குடத்த அவளே கீழ தூக்கி போட்டுருவா. அப்படின்னு சொல்லி நக்கலா வந்து சிரிச்சுட்டு இருக்காங்க. மனோகரி சூப்பர்ம்மா அப்படின்னு சொல்லும்போதே, பின்னாடி வந்து மெலோடி சாங் வந்து ப்ளே பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அம்மன் சாங். அப்படியே வந்து இவங்க எல்லாம் வந்து சுத்தி வந்துகிட்டே இருக்காங்க. கடவுளே! அப்படின்னு சொல்லி காசியம்மா வந்து வேண்டிக்கிட்டு இருக்காங்க. நல்லபடியா வந்து குடத்தோட வந்து திருப்பி இங்க வரணும். சுடர் வந்து எனக்கு நல்லாவே தெரியும். இந்த வீட்டுக்கு ஏத்த மருமக தான்னு. ஆனா என்ன பண்றது? என்னால வந்து நிரூபிக்கணும்னா, அது உங்க அருளால மட்டும் தான் முடியும். உங்க ஆசீர்வாதம் இருந்தா மட்டும் தான் முடியுங்கிற மாரி காசியம்மா வந்து சாமிகிட்ட வந்து வேண்டிக்கிற மாரி காட்டுறாங்க. ஒரு பக்கம் அதே மாரி தான் கனகவள்ளி பாட்டியும் வந்து எப்படி இருந்தாலும் வந்து கொண்டு வந்து தரணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. ராமையாவும் அதே மாரி தான் திங்க் பண்றாங்க. சுடர் வந்து இந்த வீட்டுக்கு ஏதோ தெரியாத நேரத்தில வந்து வந்தா கூட, இந்த வீட்டோட குழந்தைங்கலாம் அவ்வளோ அன்பா, சந்தோஷமா வந்து இருந்தாங்க. மனோகரிய கம்பேர் பண்ணும்போது சுடர் வந்து கரெக்டாவே வந்து குழந்தைங்கள பத்திரமா பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு, அவங்களும் வந்து கலசத்த வந்து எப்படி இருந்தாலும் கொண்டு வரணும்னு தான் வேண்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனா குட்டீஸ் இருக்காங்கல்ல 3 பேரு, அபி, கவின், காவியா கலசத்த கொண்டு வரக்கூடாது, கீழ போட்டுறணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கு சுடர வந்து அம்மாவா எங்களால ஏத்துக்கவே முடியாது. ஒரு நல்ல ஃப்ரெண்டா நாங்க ஏத்துப்போம். சுடர் வந்து அவ்வளோ நல்லது செஞ்சிருக்கா. ஆனா, அம்மா ஸ்தானத்துலேருந்து வச்சு பார்க்குற அளவுக்கு எங்களுக்கு மனசெல்லாம் கிடையாது. கண்டிப்பா வந்து அவ இங்க வரவே கூடாதுங்கிற மாரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோவத்துல வந்து இருக்காங்க. ஒரு ஏன்னா வந்து இன்னமும் வந்து அந்த தண்ணி வந்து ஊத்தவே மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, "அம்மா இங்க போறீங்க நீங்க மாட்டும் வெயில்ல. அதுவும் புனிதமான காரியத்த வந்து செய்யறதுக்காக வந்து போறீங்க. அதுல என்னோட பங்கு இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். உங்களுக்கு வெயில்ல நடக்கறனால கால் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நான் வந்து தண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். அந்த தண்ணிய உங்க கால்ல வந்து ஊத்துறேன்னு சொல்லி, மனோகரியோட அசிஸ்டன்ட் வந்து என்ன செய்ய சொன்னாங்களோ, அத அப்படியே வந்து தண்ணிய ஊத்திட்டு அவங்க பாட்டுக்கு போறாங்க. "என்னம்மா இன்னமும் வந்து ரியாக்ஷனே காணுமே!" அப்படின்னு சொல்லும்போது, "இருடி, இருடி எப்போதும் அவசரப்படக்கூடாதுன்னோனே" டக்குனு வந்து அந்த அம்மாவுக்கு தண்ணி ஊத்துனவங்க, அவங்க பாட்டுக்கு வந்து ஓடி வந்துடுறாங்க. "இந்தா நீ கேட்ட அமௌண்ட்டுன்னு" சொல்லி ரூ. 10,000 குடுத்துடுறாங்க. அவங்களால சுடரால நடக்கவே முடியல. காலெல்லாம் வந்து உதறி விட்டுட்டு நடந்துகிட்டே இருக்காங்க. இது என்னடா சத்திய சோதனையா இருக்கு. நடக்கவே முடியலையே! தலையில இருக்கிற கலசத்த எப்புட்றயாவது கீழ வச்சா தேவலாங்கிற மாரி தானே தோணுதுன்னு சொல்லி, அந்த இடத்துல வந்து அவங்களையும் மீறி வந்து தடுமாற்றத்தோட நடந்துகிட்டு இருக்காங்க. பரவால்லம்மா, சுடருக்கு தன்னம்பிக்கை ரொம்பவே ஜாஸ்தி தான் போல இருக்கு. இன்னும் எப்படி இருந்தாலும் வந்து ரொம்ப தூரம் போணும். அதுக்குள்ள இவ தலையில இருக்கிற கலசத்த அவளே கீழ போட்டுருவா. அதுக்கு தானே இப்படிப்பட்ட ஏற்பாடுலாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது,
காசியம்மா வந்து வேண்டிக்கிறாங்க. எப்பேற்பட்ட தடை வந்தாலும் நீங்க தான் வந்து துணையா வந்து நிக்கணும். தயவு செஞ்சு அவங்கள வந்து எந்த பிரச்சனையும் ஆளாக்காதீங்க அப்படின்னு சொல்லும்போது, இப்படியெல்லாம் பிரச்சனை வந்திருக்கு. என்ன பண்ணலாங்கிற மாரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. சுடர் வந்து ஒவ்வொரு செகண்டும் அவங்க காசியம்மா வந்து படிச்சு படிச்சு சொன்னாங்களே, இதுலேருந்து ஒரு சொட்டு நீர் கூட வெளியில வந்து வரக்கூடாதுன்னு. அப்படி இருக்கும்போது, நான் இப்ப என்ன பண்றது? என்னால முடியாது போல இருக்கே! அப்படின்னு சொல்லி தான் கஷ்டப்பட்டு நடந்து வந்துகிட்டு இருக்கிறப்ப, வேற ஒருத்தவங்க ஒரு குடத்துல ஒரு தண்ணி வந்து எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுல மஞ்ச தண்ணி எல்லாம் போட்டுருக்காங்க போல இருக்கு. மஞ்சள் பொடி எல்லாம். அப்படியே எடுத்துட்டு வந்துகிட்டே இருக்கிறப்ப, ஏதோ வந்து அம்மன் வந்து குறுக்க வந்துடுறாங்க. குழந்தை ரூபத்துல. வந்தோனே அவங்க வந்து ஸ்லிப் ஆயி வந்து, அந்த மஞ்ச தண்ணிய வந்து கீழ வந்து போட்டுறாங்க சுடர் கால்ல. அந்த மஞ்ச தண்ணி வந்து சுடர் கால்ல வந்து பட்டோனே, எல்லாமே வந்து குணமாயிடுது. அந்த இடத்துல நம்ம சுடருக்கு பிரச்சனை எல்லாம் நீங்கிருது. சந்தோஷப்பட்டு சிரிச்ச முகமா வந்து இருக்காங்க சுடர். அப்படியே வந்து அந்த மஞ்ச தண்ணி வந்து ஊத்திக்கிட்டே இருக்கு. சுடர் கால்ல. அப்படி இருக்கும்போது ரொம்பவே சந்தோஷப்பட்டு சிரிக்கிறாங்க. "அம்மா நீ இருக்கம்மா, என்னால உணர முடியுது" அப்படின்னு சொல்லி, "குழந்தை ரூபம் வழியா வந்திருக்கியாம்மா, ரொம்பவே சந்தோஷங்கிற" மாரி சொல்லும்போது, "ச்சே! இந்த திட்டமும் படுதோல்வி ஆயிடுச்சே" அப்படின்னு சொல்லி மனோகரி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. காசி அம்மா முன்னாடி வந்து அந்த கலசத்த எப்படி எடுத்துட்டு போனாங்களோ, அதே மாரி கொண்டு வந்து வச்சர்றாங்க. 3 குட்டீஸ்க்கு மட்டும் சுத்தமா வந்து புடிக்கவே இல்ல. அந்த இடத்துல வச்சோனே, "நீ இந்த வீட்டுக்கு ஏத்த சரியான மருமக தான் நிரூபிச்சு காட்டிட்ட. ரொம்பவே சந்தோஷம்மா. இத இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருனாலயும் புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா, இது அவ்வளோ பெரிய கஷ்டமான பரிகாரம். இதுல என்ன இருக்குன்னு சொல்லலாம். ஆனா, அம்மன் வந்து குழந்தை ரூபத்துல வந்து ஏதாவது ஒரு விளையாட்டு பண்ணி விட்டுருவாங்க." அப்படின்னு சொல்லும்போது, "இப்ப கூட நீ நடு வழியில வரப்ப பார்த்துருப்பியே" அப்படின்னு சொல்லும்போது, "எனக்கு ஒரு பிரச்சனை வர மாரி இருந்துச்சு. அதுவே வந்து அவங்க தான் தீர்த்து வச்சாங்க. அப்பனா அவங்களே உனக்கு துணையா இருக்காங்க. இனிமேட்டு நான் என்ன முடிவு சொல்றதுங்கிற" மாரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் அப்படியே பூஜையெல்லாம் வந்து பண்ணி முடிச்சிடுறாங்க. பண்ணி முடிச்சதுக்கப்புறம், அதுக்கப்புறம் குறி சொல்றதுக்காக வந்து நிக்கிறாங்க. அங்க வந்து கொஞ்சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் வந்து ஃபாலோ பண்ணும் போல இருக்கு. அதுக்கேத்த மாரி சொல்றாங்க. நம்ப குறி சொல்ற ஐயா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில வந்து காசியம்மா வந்து சொல்லப் போறாங்க. இது ஒண்ணும் உங்களுக்கு புதுசு இல்ல. உங்களுக்கே நல்லா தெரியும். நீங்க இத கண்டிப்பா ஃபாலோ பண்ணியே ஆவணும். ஒருவேள அவங்க இந்த பொண்ணு உங்க வீட்டுக்கு ஏத்த மருமக இல்லன்ட்டாங்கன்னா, இந்த பொண்ண இப்பயே வந்து உங்க குடும்பத்த விட்டு விலகிறணும். அதே மாரி இந்த பொண்ணு தான் மருமகன்னு சொல்ட்டாலும், எழில் இவங்களோட சேர்ந்து வாழ தான் தீரணும். சரியா? முடியாதுன்னு 2த்துல எது நடந்தாலும் மல்லு கட்டுனா, அதுக்கப்புறம் இந்த ஊருக்கே உங்களால திரும்பி வர முடியாதுங்கிற மாரி, அந்த இடத்துல வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஐயா, சரி நாங்க எல்லாத்துக்கும் வந்து சம்மதம் சொல்றோம்ன்னு கனகவள்ளி பாட்டி வந்து சொன்னோனே, அப்படியே வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டே மாஸா வந்து நிக்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். செம்ம பரபரப்பா இருந்துச்சுன்னே சொல்லலாம்.